கைஸ், பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஏன் பெற்றுக்கொள்ளணும்? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதுக்காக தேவை? 2 காரியங்கள். ஒன்று, அவர் நம்மை பலப்படுத்துகிறவர். அப்போஸ்தலர் 1:8 எப்படி இருக்கு? ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் அப்படின்னு. அப்போ நம்ம ஒரு நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ஆவியானவர் நமக்கு தேவை. அவர் தான் நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை கிறிஸ்துக்குள்ளாக பலப்படுத்தி இந்த ஓட்டத்தை நம்ம அற்புதமாக ஓட நமக்கு உதவி செய்கிறவர். ஸோ 2வது, அவர் நாம் முத்திரையாக பெற்றுக்கொண்ட ஆவியானவர். எபேசியர் 4:30 எப்படி இருக்கு? அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாதீர்கள் அப்படின்னு. அப்போ இயேசு கிறிஸ்துவோட வருகையை நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னா நாம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அப்போ 2 காரியங்கள். ஒன்று, அவர் நம்மை கிறிஸ்துக்குள்ளாக பலப்படுத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை பலப்படுத்துகிற தேவன். 2வது, அவர் நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர். ஸோ ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்ளல அப்படின்னா அதை வாஞ்சிங்க, ஆவியானவரை வாஞ்சிங்க, கண்டிப்பா அவர் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அவர் உங்களை